أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. ربنا زدنا علما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. يا فتاح. الحمد لله ثم الحمد لله. அல்லாஹுடைய மாபெரும் கருணை அவனுடைய கிருபையை கொண்டு சூரா மரியம் நம்ம பார்த்து வர்றோம். அதுல நம்ம 88 வசனங்களை பார்த்து முடிச்சிருக்கோம். கடைசி சூறாவோட முடிவுல நாம இருக்கிறோம். இந்த வசனங்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான விஷயங்களை சொல்லியிருக்கான். ஓரிரை கொள்கையை சொல்லியிருக்கான். அந்த ஓரிரை கொள்கையை நிலைநாட்ட வந்த ஒவ்வொரு தூதர்களை பத்தியும் அந்த சமுதாயங்களை பத்தியும் சொல்லி காட்டுறான். குறிப்பா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பற்றிய உண்மையான தகவல் இந்த சூறாவுலதான் ரொம்ப தெளிவா. நமக்கு மட்டுமல்ல, இதுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கும் இதுதான் தெளிவான வசனம். ஏன்னா அந்த வேதங்கள்லாம் மாற்றப்பட்டுருச்சு, பிரிக்கப்பட்டுருச்சு, மறைக்கப்பட்டுருச்சு. அதை அத்தனையும் உண்மைப்படுத்தக்கூடிய வேதமா இந்த குர்ஆன் இருக்குது. அந்த குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா மரியம்ல ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தியும் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அவ்வளவு அழகா சொல்லக்கூடிய தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயங்களை நம்ம பார்த்து வரோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் 88வது வசனத்துல இருந்து, அளவற்ற அருளாளன் தனக்கு குழந்தையை எடுத்துக்கிட்டான்னு மக்கள் சொல்றாங்களே, இது எப்படி நியாயமாகும்? இதன் மூலம் நீங்க மிகப்பெரிய அபாண்டத்தை சொல்லிட்டீங்க. அதனால அதை கேட்டு வானங்கள் வெடிச்சு பூமி பிளந்து மலைகள்லாம் இடிந்து சரிஞ்சு விழுக போகுது. அந்த அளவற்ற அருளாளனுக்கு குழந்தை இருப்பதா அவர்கள் வாதிடுறாங்கல்ல, தர்க்கம் பண்றாங்கல்ல, பேசுறாங்கல்ல, அத கேட்டுட்டு குழந்தைய ஏற்படுத்திக்கிற வேண்டிய தேவை அந்த அளவற்ற அருளாளனுக்கு எந்த தகுதியுமே இல்லை. குழந்தையை ஏற்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. அது மட்டும் இல்ல, வானம் பூமியில உள்ள ஒவ்வொன்றுக்கும் அளவற்ற அருளாளன் அடிமைகளாவே வருவாங்க. வானத்துல இருக்கிறதும் சரி, பூமியில இருக்கிறதும் சரி, அவனுக்கு கீழே அடிமைகளா அந்த அளவற்ற அருளாளனுக்கு கூட வருவாங்க. அப்படி இருக்க அவன் எதுக்கு குழந்தை எடுக்க போறான்? நிச்சயமா அவர்களை அவன் சரியாக எண்ணி துல்லியமா கணக்கிட்டு வச்சிருக்கிறான். அவர்கள் ஒவ்வொருவரும் அவனிடம் மறுமை நாள் தனியாகவே வருவார்கள். அல்லாஹ் தஆலா 88வது வசனத்துல இருந்து 95வது வசனம் வரைக்கும் சொல்லி காட்டக்கூடிய விஷயம். இதுல பாருங்க எத்தனை இடத்துல அளவற்ற அருளாளன். 88ல வகாலு தஹத ரஹ்மானு வலதா, அந்த இடத்துல வலது அதாவது பிள்ளைகளை எடுக்கிறது அளவற்ற அருளாளனுக்கு தேவையில்லை. அதுக்கு அடுத்த வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி போறான் பாருங்க. 91வது வசனத்துல ரஹ்மானி வலதா, அந்த இடத்துலயும் ரஹ்மான் அளவற்ற அருளாளன்கிறத யூஸ் பண்றான். அதே மாதிரி அதுக்கு அடுத்த வசனங்கள்ல இப்படி அல்லாஹ் தஆலா 4 தடவை திரும்ப சொல்றான். ஆனா அளவே இல்லாத அருளாளன், அளவற்ற அருளாளன், அவனுக்கு இதெல்லாம் தேவையில்லை. அவன் தான் அத்தனையும் படைச்சான், அத்தனையும் உருவாக்குனான். அவன் தான் எஜமான், அவன் தான் மலிக், அவன் தான் அரசன். அவனுக்கு பிள்ளைகளோ மற்ற எதுவுமே தேவையில்லை, எல்லாம் அவனுடைய அடிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகத்துவத்தை ஓரிரை கொள்கையை நிலைநாட்டக்கூடிய வசனங்கள் இதெல்லாம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். சிறப்புக்குரிய இந்த அத்தியாயத்துல உயர்ந்தோனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க படைக்கப்பட்ட விதத்தை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, தன் அடிமைகள் ஒருவர் தான் அவரு அப்படின்னும், தந்தையின்றி அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்தவர்ங்கிறத சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ்வுக்கு குழந்தை இருக்குன்னு சொல்றீங்களேப்பா, அவர் அல்லாஹ்வுடைய பிள்ளைன்னு சொல்றீங்களேப்பா, இது அடாத ஒரு அபாண்டம். நீங்க அப்படி சொல்லாதீங்க. அதை கேட்டா வானம் பூமி அத்தனம் இடிஞ்சு நொறுங்கிரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அல்லாஹ் தஆலா சொல்றான். அதனாலதான் அடுத்த வசனத்துல வானம் பூமி எல்லாம் பிளந்து மழையெல்லாம் சரிஞ்சு போயிரும். அல்லாஹ்வுக்கு குழந்தை இருப்பதா நீங்க சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டா அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா மனிதர்கள்ல பெரும் பாவிகள் தான் இந்த மாதிரி ஒரு சொல்லக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இந்த சொல்ல கேட்டா வானம் பூமி மழையெல்லாம் தகர்ந்து அப்படி தூளா ஆக பாக்குது. படைத்தவனுடைய கண்ணியம் அந்த அளவுக்கு மகத்துவமானதா இருக்கு. அதன் காரணத்தினால
இந்த மகத்துவமிக்க ரப்பு மேல நீங்க அபாண்டமான பழிய சுமத்துறீங்களேங்கிற ஒரு விஷயத்த கேட்டு வானபூமியெல்லாம் இடிஞ்சு தூளாக போகுது. ஏண்டா அது ஒவ்வொன்றும் இறைவனுடைய படைப்பா இருக்கு, ஓர் இறைவனால் உருவாக்கப்பட்டதா இருக்கு, ஓரிரை கொள்கையின்படி நிறுவப்பட்டதா இருக்கு. அதனால நீங்க அபாண்டமா இப்படி சொல்லாதீங்க அப்படிங்கறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 88, 89 வசனத்துல சொல்லி முடிக்கிறான். 90, 91 அல்லாஹால சொல்லக்கூடிய அந்த வசனம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு விளக்கம் சொல்றாங்க. ஏக இறைவனுக்கு இணை கற்பிக்கப்படுறத கேட்டு இந்த வானம், பூமி, மலைகள், ஏன் மனித குலத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் மற்றும் ஜின் இனத்தை தவிர மற்ற எல்லா படைப்புகளும் இந்த சொல்ல கேட்டு பதறுதான். அல்லாஹுடைய மகத்துவத்தை எண்ணி அதெல்லாம் தன்னுடைய இருந்த இடத்திலிருந்து அப்படி நகர முயலுது. ஏன்னா இணை வைப்பாளர்களிடம் இணை கற்பித்தல் இருக்குல்ல, அவர்கள் செய்யும் நல்லறங்களை எல்லாம் அது பயனற்றதா ஆக்கிறது. அவங்க ஒரு நல்ல விஷயம் செஞ்சாலும் சரி எல்லாமே பயனற்று போயிடுது. ஏன் அல்லாஹுக்கு பிள்ளை இருக்குன்னு சொல்றது, அல்லாஹுக்கு இணைகளை கற்பிக்கிறது. அவங்க எவ்வளோ பெரிய நன்மையான விஷயங்களை செஞ்சாலும் சரி எல்லாமே பயனற்று போகக்கூடியதா இருக்கு அப்படின்னு இப்னு அப்பாஸ் எல்லாம் இதுக்கு விளக்கம் சொல்றாங்க. இன்னும் தொடர்ந்து சொல்றாங்க, அந்த ஏக இறை நம்பிக்கையாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க செய்யக்கூடிய பாவங்கள் எந்த இடரும் அவங்களுக்கு அழிக்காம எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுத்துடாம அல்லாஹ் அதனாலதான் அவங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடறான் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இந்த வசனத்துல இருந்து நம்ம எடுக்கப்படுது அப்படின்றதையும் இப்னு அப்பாஸ் எல்லாம் இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. சுப்ஹானல்லாஹ், எப்படி இறை மறுப்பாளர்கள் அல்லாஹ்வுக்கு புள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, இணைகளை ஏற்படுத்துறாங்க, ஷிர்க் செய்யறாங்க. அல்லாஹ் அதனால அவங்களுடைய நன்மைகளை கூட ஏற்றுக்கின்றது இல்ல, பயனற்று போயிருது அப்படின்னு சொல்றாங்களோ அதே மாதிரி இந்த இடத்துல நன்மைகள் செய்யக்கூடிய இறை நம்பிக்கையாளர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க சின்ன சின்ன பாவங்கள் செஞ்சுட்டா அல்லாஹ் அதனால மன்னிச்சிடறான் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இந்த வசனத்துல இருக்கு. ஓரிரை கொள்கையில நிலையா இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட உபகாரம் எல்லாம் செய்யறான் பாருங்க, எவ்வளவு பெரிய கருணையாளனா இருக்கிறான் பாருங்க. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஒரு செய்திய, உங்கள்ல ஒருத்தர் இறப்பின் நெருக்கத்தில் இருந்தால், அதாவது சக்கராத்துல இறுதி நேரத்துல இருந்தா, அப்படி இருக்கக்கூடிய அந்த மனிதர்களுக்கு நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை அப்படிங்கிற களிமாவை நினைவுபடுத்துங்க. யார் அந்த களிமாவை இறப்பு, அதாவது மரண நேரத்துல, அந்த மரண நெருக்கத்துல, அந்த சக்கராத்துல இருக்கும்போது அவர் சொல்றாரோ அவருக்கு சொர்க்கம் கட்டாயமாகிவிடும் அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், அந்த சக்கராத்துல இருக்கிறவங்கள பார்த்து அவங்க சக்கராத்துல இருக்கும்போது அவங்களுக்கு அந்த கடைசி நிலைமை ஆயிருது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருத்தருக்கு அவகாசம் கொடுக்கப்படுது. எது வரைக்கும் சொன்னா சக்கராத்தை அடையும் வரை, ரூஹ் தொண்டைக்குழியை அடையும் வரை அவருக்கு பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு எல்லாத்துக்கும் அவருக்கு அவகாசம் கொடுக்கப்படுது. அந்த ரூஹ் தொண்டைக்குழிக்கு வந்துட்டா அங்க மறைவான விஷயங்கள் விளங்க ஆரம்பிச்சிருது. அப்படி விளங்க ஆரம்பிக்கும் போது அங்க என்ன நடக்குது, மலக்குகள் வருகை, சொர்க்கம், நரகம் எல்லாம் அவங்களுக்கு காண்பிக்கப்படுது. அவங்களுக்கு பார்க்கக்கூடிய ஒரு சக்தியா, ஒரு ஆற்றலை, அந்த திரை மறைவு கைபான உலகத்தை காட்டிடுறான். அதனாலதான் அதுக்கு பின்னாடி சக்கராத்துக்கு பின்னாடி அந்த கர்வராவுக்கு பின்னாடி தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது இல்லையா. அப்போ அந்த சக்கராத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் அவங்க வழக்குகளுடைய வருகைய, அவங்க இருக்கிறத எல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க நன்மையிலே நல்ல மனிதர்களா இருந்தா அந்த சக்கராத்துல இருக்கும் போது நல்லடியார்களை உயிர் வாங்கக்கூடிய அந்த வானவர்கள் நறுமணத்தோடையும் அவங்களுடைய அந்த டீமோட, ஒருத்தர் மட்டும் மலக்குள் மௌத் மட்டும் வர்றது கிடையாது, அவருக்கு ஒரு டீம் இருக்கு. அந்த டீமோட அவங்க அந்த குரூப்போட அவங்க வருவாங்க. அப்படி உட்கார்றத கண்ணுக்கு 8 தூரம் உட்கார்ந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா அந்த டயத்துக்காக. அவர் காத்துட்டு இருப்பாரு. ஆனா நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க என்ன செய்வோம், அவர் கண்ணு அங்க இங்கேயும் போறத பார்த்துட்டு அவர் யாரையோ தேடுறாரு,
யார் அந்த இடத்துல இல்லையோ அவரை கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு காட்டுவோம். அவர் மகனை தேடுறாரு, மகளை தேடுறாரு, இல்ல தாத்தா தங்கச்சி தேடுறாரு, இப்படி ஒவ்வொரு மாதிரி நம்ம சொல்லுவோம். இல்ல, இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, யாருக்கு மரண நேரம் நெருங்கிருதோ, அந்த சக்கராத்துல இருக்கிறாங்களோ அவருக்கு நீங்க வேற அவரை இவரை கூட்டிட்டு வந்து காட்டுறது, அது இதுவும் சொல்றது, உங்களுக்கு என்ன வேணும், என்னத்த சொல்ல போறீங்கன்னு சொல்றது, பேச்சு கொடுக்கறது, அதெல்லாம் நிப்பாட்டிட்டு நீங்க என்ன செய்யுங்க, களிமாவை சொல்லி கொடுக்க அந்த இடத்துல. லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை அப்படிங்கிற களிமாவை நீங்க அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது அவங்களுக்கு அந்த அந்த சொல்ல கேட்டு நினைவு வந்து அவங்க அதை சொல்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அந்த நினைவூட்டப்படும். அப்படி நினைவூட்டப்படும் போது அவருக்கு அந்த களிமாவை மொழிந்தவரா மரணித்தா அவருக்கு சொர்க்கம் கட்டாயம். யாருடைய வார்த்தை? அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்வுடைய தூதர், இறுதி தூதர் அவங்களுடைய வார்த்தை. அப்படி இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும், அந்த மரண நேரத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்ம களிமாவை சொல்லி கொடுக்கணும். அப்படி நம்ம களிமாவை சொல்லி கொடுக்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை அவங்களுக்கு பயனளிக்க கூடியதா ஆக்கி வைப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். அது மட்டும் இல்ல, இத கேட்டுட்டு அப்ப மக்கள் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அவங்க உலகத்துல வாழும் போது ஆரோக்கியமா இருக்கிற நேரத்துல சொன்னா அப்படின்னு சொல்லி, அப்ப அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேக்குறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அது ரொம்ப அவசியம், அது மிகவும் அவசியம். திரும்ப திரும்ப சொல்றாங்க. அப்போ ஒரு மனிதன் மரணிக்கும் போது, அந்த சக்கராத்துல இருக்கும் போது உடன் இருக்கக்கூடியவர்கள், சுத்தி இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு களிமாவை நினைவூட்டணும். அந்த களிமாவை மொழிந்த நிலையில சொன்ன நிலையில அவர் மரணிச்சா சொர்க்கம் கட்டாயமாகுது. அப்ப ஆரோக்கியமா உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கையில அவர் சொன்னா என்ன நிலைமை? கட்டாயம் சொல்லத்தான் வேணும். சொல்லாட்டி நிலைமை என்ன ஆகும்? நிராகரிப்புல போயிடுறாரு, அல்லாஹ்வை ஏத்துக்கிற நிலையில போயிடுறாரு. அப்ப இந்த களிமாவின் அவசியம், லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற அந்த களிமா, அல்லாஹ் ஒருவன் தான், அவனுக்கு ஈடு இணை இல்லை. இதோடைய அர்த்தம் தெரியாம இன்னைக்கு வரைக்கும் நான் 100 தடவை ஓதுனேன், 1000 தடவை ஓதுனேன், 1,00,000 தடவை ஓதுனேன் ஓதுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்குரிய நன்மை இருக்கு, இல்லைன்னு சொல்றதுக்கு இல்ல. ஆனாலும் ஏன் அந்த குறைஷி காபீர்கள், குறைஷி மக்கள் மக்கத்து மண்ணுல சொல்லாம இருந்தாங்க? அறிந்தவர்கள் ஏன் சொல்ல மாட்டாங்க? படித்தவர்கள் ஏன் நிராகரிக்கிறாங்க? ஏண்டா அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற அந்த களிமாவுடைய அர்த்தம் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருத்தன் தான். அவங்கதான் ஒருத்தங்கிறத ஏத்துக்கிறாங்க, இல்ல அல்லாஹ் ஏத்துக்கிட்டாங்க, ஆனா ஒருத்தன் இல்ல, பல பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கூட்டு இருக்கு, அவங்களுக்கு பிள்ளை இருக்கு, அவங்களுக்கு குடும்பம் இருக்கு, இப்படிதான் அவங்க சொல்றாங்க. அதனாலதான் இந்த களிமாவை அவங்க முழுமையா சொல்லல, ஏத்துக்கல. அப்ப அதையே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உலகத்துல நல்லபடியா வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க இந்த களிமாவை சொல்றது மிகவும் அவசியம், ரொம்பவும் அவசியம்னு திரும்ப திரும்ப சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, மேலும் என்னுடைய உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அந்த இறைவன் மீது சத்தியமா, வானங்களும் பூமிகளும் அவற்றுள்ள இருப்பவங்களும் அதுக்கு மத்தியில இருக்கிறதோ அதுக்கு கீழே இருக்கிறதோ, வானத்துல மேல இருக்கிறது, பூமியில அதுக்கு எல்லாம் இருக்கிறது, பூமியில அதுக்கு கீழே இருக்கிறது, இது எல்லாமே அல்லாஹ்வுடைய அந்த மீசான்ங்கிற தராசுல வச்சா, அப்போ இந்த எத்தனையும் விட மற்றொரு தட்டுல களிமா, அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த களிமாவை தூக்கி வச்சா அந்த களிமாவின் தட்டே கனமா இருக்கும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அதுக்கு ஈடு இல்ல அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அப்படின்னா பாருங்க, அந்த களிமாவுக்குரிய வீட்டை, அதுக்குரிய முக்கியத்துவத்தை, அதுக்கு இருக்க சிறப்பை. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அப்ப இந்த களிமாவை நாம கற்றுக்கொள்றதோடு மட்டும் இல்லாம, நம்ம நாவால் மொழிகிறதோட மட்டும் இல்லாம, அத கல்பால் ஏற்று தஸ்தீகுன் பில் கல்பி வ இக்ராருன் பில் லிசானி, அதாவது இந்த களிமாவை வாயால் சொல்லி, நாவால் மொழிந்து, உள்ளத்தால் ஏற்று, உடலால் அமல் செய்யணும். அப்பொழுதுதான் அந்த களிமாவுக்குரிய முக்கியத்துவமும் சிறப்பும், அதனுடைய உண்மை தன்மையும், அதோடைய உண்மையான அதோடைய பொருளும் விளங்கக்கூடியதா இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த அல்லாஹ் ஒருத்தன்னு சொல்லி ஏத்துக்கிட்டு அவனுக்கு இணை வைக்காம இருக்கக்கூடிய செயல் இருக்கு,
அது மாதிரி சிறந்த ஒரு அமல் வேற எதுவும் இல்லை அப்படிங்கறத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல சொல்றாங்க. அடுத்து இந்த இடத்துல அந்த வானம் பூமி வெடிக்கிறது சொல்றாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய மகிமையை எண்ணி அல்லாஹுக்கு பிள்ளை இருக்குதுன்னு சொல்றதை கேட்டு வானம் பூமியெல்லாம் பல துண்டுகளா சிதறி விட பாக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இதுக்கு வஹாக்ரஹமுல்லா இந்த வசனத்துக்கு மட்டும் அறிஞர்கள் அவங்களுடைய கருத்துக்களை நிறைய பதிய வைக்கிறாங்க. அப்துல் ரஹ்மான் பின் ஸைத் ரலியல்லாஹு சொல்றாங்க ரஹ்மமுல்லா, அவங்க சொல்றாங்க இந்த வார்த்தையை கேட்டு பூமி பிளந்து விட பாக்குது அப்படிங்கிற அந்த சுற்றோடர் எதை சொல்லி காட்டுறதா வல்லமை மாண்புமிக்க அல்லாஹ்வுடைய கோபத்தை எண்ணி அது பிளந்துட பாக்குது அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை இந்த இடத்துல கொடுக்குறாங்க. அதே மாதிரி மலைகள் நகர்ந்து சரிந்து விட பாக்குது அப்படிங்கிறதுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க. அந்த மலைகள் எல்லாம் தகர்ந்து விட பாக்குதுன்னு சொல்லக்கூடியது என்னன்னு சொன்னா இந்த மக்களுடைய பேச்சு கேட்டு இந்த ஸைத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க அது உடைந்து ஒன்றோடு ஒன்று தொடர்ந்து விழ பாக்குது. ஏன்னா அவ்வளவு பாரதூரமான சொல்லு அல்லாஹுக்கு பிள்ளை இருக்குதுன்னு சொல்றது. அதுக்கு அவுன் பின் அப்துல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ஒரு மலை இன்னொரு மலையை பார்த்து பேசுதான். அந்த மலை எப்படி பேசுதா, இன்னானே இன்று உன் மீது வல்லமையும் மாண்பு மிக்க அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தவர் நடந்து சென்றாரா? உன் மேல நடந்து யாராச்சும் போனாங்களா? அல்லாஹ் நினைவு கூறி நம்ம பாருங்களேன், உயரமான இடத்துல ஏறும்போது அல்லாஹு அக்பர் நார்மலாவே அந்த திக்ரு செய்யக்கூடியவங்க, இறை நினைவோட இருக்கிறவங்க அல்லாஹு அக்பர் யா ரஹ்மான் இப்படி சொல்லிக்கிட்டே அந்த உயரமான இடத்துல ஏறுவாங்க. அந்த மாதிரி உயரத்துல ஏடைய அல்லாஹு புகழணுங்கிறது அந்த ஹதீஸா திக்ரு நார்மலா சொல்லக்கூடியவர்களா இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு மலை இன்னொரு மலையத்தை பார்த்து கேக்குதான், உன் மலையே, அந்த மலையோட பேரை சொல்லி இந்த மலையே இன்னைக்கு உன்மீது வல்லமை மாண்பு மிக்க அல்லாஹ்வை நினைவு கூர்ந்த திக்ரு செய்யக்கூடிய மக்கள் யாராச்சும் நடந்து போனாங்களா அப்படின்னு சொல்லி அந்த மலை கேட்குமா? அதுக்கு அந்த மலை சொல்லுமா, ஆமா அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியோடு சொல்லுமா, சந்தோஷமா சொல்லுமா. சுப்ஹானல்லாஹ். நாம நினைக்கிறோம் நம்ம மட்டும்தான் பேசுறோம், நம்ம மட்டும்தான் ஒருத்தர் எல்லாமே உரையாடல் பண்றோம் எல்லாம் சொல்லிட்டு பாருங்க, மற்றவைகளும் அல்லாஹ்தாலா பேசக்கூடிய ஒரு இதை கொடுத்திருக்கோங்கிறது. இத சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, அவங்க ரஹ்மத்துல்லாஹ், இது நல்ல விஷயங்களை நன்கு செவியேற்கக்கூடியதா இருக்கு. அவதூறும் பொய்யும் சொல்லப்படும் போது அத மலைகள் செவியுறுமா, மற்றதை செவியுறாதா அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்கப்பட்டப்போ அவங்க சொல்றாங்க, வானங்கள் வெடித்து பூமி பிளந்து மலைகள் இடிந்து சரிந்து விட பார்க்கின்றனங்கிற இந்த 90வது வசனத்தை ஓதி காட்டுறாங்க. ஆமா அது எல்லாத்தையுமே கேக்குது. அல்லாஹ் தஆலா சொல்றான்ல, அவர்கள் அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருக்குதுன்னு சொல்றாங்களே, இந்த செய்திய கேட்டு வானம் பிளந்து விட, பூமி உடைஞ்சு விட, மலைகள் சரிந்து விட பாக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அது கேட்க போய்த்தானே. அப்ப பாத்தீங்களா, சயின்ஸ்ல எவ்வளவோ கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிட்டாங்க. மலைகள் பேசுது, மற்றவைகள் பேசுது. கண்டுபிடிக்க கூடியவர்கள் புதுசா எதையாச்சும் நீங்க நிகழ்த்தி காட்டணும், புதிய கண்டுபிடிப்ப கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த அறுப்பு வசனம். வானம் எப்படி பேசுது, பூமி எப்படி பேசுது, அது ஒன்னோட ஒண்ணு எந்த மாதிரி, அதோடைய பாஷைகள் என்ன தேடி பார்ப்போம். இன்னும் கண்டுபிடிக்க ஏராளமா இருக்கு, வசனங்கள் ஏராளம் இருக்கு. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். பறவையை பார்த்துதான் விமானத்தை படைச்சான் சொல்லுவாங்கல்ல, இப்படி ஒவ்வொன்னையும் பார்த்து அல்லாஹ்வுடைய படைப்புகளை பார்த்துதான் இந்த மனிதர்களால கண்டுபிடிக்க முடியுமே தவிர, இப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான் வானம் பூமி பேசக்கூடியதா இருக்கு. பாருங்க, ஒரு மலை இன்னொரு மலையை பார்த்து பேசுது. அப்போ இன்னும் இதெல்லாம் கண்டுபிடிக்கப்படல, அப்ப கண்டுபிடிப்பாங்களோ இனிமேல இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அழகா சொல்றான். இந்த விஷயத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, தஃப்சீர் தபரில பதியப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி மிக அபாண்டமானது. அதை சொல்றத அல்லாஹுவால் சகித்து கொள்ள பொறுக்க முடியல. அல்லாஹ் அதன் மீது கோபம் கொள்கின்றான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். 95 வசனங்கள். அதை தொடர்ந்து நம்ம என்னத்தை பாக்குறோம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி, இந்த இறுதி நேரத்துல இருக்கிறவங்களுக்கு நாம களிமா சொல்லி கொடுக்கணும்,
உயிரோட இருக்கிறவங்க அதை சொல்றது மிக அவசியமானதா இருக்கு. அது மட்டும் இல்லாம அல்லாஹ்வுடைய விஷயத்துல அவதூறுகளை சொல்லக்கூடாது. அதுக்கு அல்லாஹ் தாலா இவ்வளவு அழகிய செய்திகளை, வானம் பூமி பேசக்கூடிய செய்திகளை, மலைகள் பேசக்கூடிய செய்திகளை அல்லாஹ் தாலா சொல்றான். இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன வேதனைக்கு உள்ளாகக்கூடிய ஒரு செய்தியை கேட்டு உடனே தண்டிக்காம மிகவும் பொறுமை காக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா அது யார் தெரியுமா? வல்லமையும் மாண்புமிக்கும் அல்லாஹ்வை விட வேற யாருமே இல்லை. மனிதர்களால் அவனுக்கு இணை கற்பிக்கப்படுது, அவனுக்கு குழந்தை இருப்பதா பேசப்படுது. இதுக்கு பின்னாடியும் அவங்களுக்கு உடல் நலத்தையும் உணவு வளத்தையும் அவன் கொடுத்து வர்றான், அவன் வழங்கி வர்றான். சுப்ஹானல்லாஹ். இந்த செய்தியை அறிவிக்கக்கூடியவர் அபு மூசா அல் அஸரி ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. சஹீஹ் முஸ்லிம் தமிழாக்கத்துல 5401வது ஹதீஸா இது பதியப்பட்டிருக்கு. பாருங்க, நம்ம எல்லாம் என்ன செஞ்சிருவோம், இவ்வளவு பெரிய அதிகாரத்துல இவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்துல நம்ம இருந்தோம்னா நம்மளை யாராச்சும் ஏதாச்சும் பேச முடியுமா? பேசுனா சும்மா விட்டு தேடுவோமா? சொல்லுவோம். என்ன பார்த்தா அவன் சொன்னா வரட்டும் வரட்டும்னு சொல்றவங்க ஏதோ தாழ்ந்த ஒரு நிலையில இருக்கிறவங்க, அதிகாரத்துல இருக்கிறவங்க, அங்க இருந்து ஒரு ஆர்டர், ஒரு டெலிபோன், ஒரு மெசேஜ் இருக்கிற இடம் தெரியாம பண்ணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் பாக்குறோம் இல்லையா? அல்லாஹ் அக்பர். ஆனா இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹுக்கு மனவேதனை தரக்கூடிய செய்திகளை பேசக்கூடிய இந்த மக்களை பொறுமையோடு, இவ்வளவு பெரிய அரசனா இருந்து அவனை தண்டிக்காம வச்சிருக்கக்கூடிய ஒரு சகிப்புத்தன்மை யாருக்கு இருக்குதோ அவன் அல்லாஹ் ஒருத்தனை தவிர வேற யாருக்கு இல்லை. இப்படி பேசியும் அல்லாஹ்தாலா அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறான், அவனோட ஆரோக்கியத்தை கொடுக்குறான். இன்னொரு அறிவிப்புல சொல்றாங்க, அவனுக்கு குழந்தை இருக்குதுன்னு சொல்லியோ அப்படி இருந்தும் அவர்களுக்கு எல்லாம் உணவு வளத்தையும் உடல் நலத்தையும் வழங்கிக்கிட்டு இருக்கானே. எவ்வளவு பெரிய சகிப்புத்தன்மையாளனா நம்முடைய ரப்புல் இஸ்ஸத் இருக்கிறான். அல்லாஹு அக்பர். இந்த செய்தி புகாரில வருது. 6099வது செய்தி, 7378வது ஹதீஸ். முஸ்லிம்ல 5402வது ஹதீஸ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு சகிப்புத்தன்மை உள்ளவனாகவும் எவ்வளவு பொறுமை உள்ளவனாகவும் எவ்வளவு நம்ம மேல இரக்கம், இந்த மனித குலத்தின் மேல இரக்கம் உள்ளவனாவும் அல்லாஹ் இருக்கிறான் அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து அல்லாஹ் தாலா 92வது வசனத்துல சொல்றான், குழந்தையை ஏற்படுத்தி கொள்றது அளவற்ற அருளாளனுக்கு தகுதியான உண்மை கிடையாது, அவனது கண்ணியத்திற்கும் மாண்புக்கும் உகந்ததோ பொருத்தமானதோ இல்ல, அவனுடைய படைப்புல அவனுக்கு ஈடா எதுவுமே இல்ல, படைப்பினங்கள் அனைத்தும் அவனுடைய அடிமைகளா இருக்குது. அப்படி இருக்க அவன் ஏன் தனக்கு பிள்ளை எடுத்துக்கறணும் அப்படிங்கறத அல்லாஹ்தாலா கேக்குறான். இதையே அல்லாஹ்தாலா அடுத்த வசனத்துல 93, 94 அல்லாஹ்தாலா சொல்றான், வானம் பூமியில உள்ள ஒவ்வொன்றும் அவனுக்கு அந்த அளவற்ற அருளாளனுடைய அடிமைகள், நிச்சயமா அவர்களை அவன் சரியா எண்ணி துல்லியமா கணக்கிட்டு வச்சிருக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றான். யார் யார் என்னென்ன பேசுறா, என்னென்ன செயல்களை செய்யறா, என்னென்ன பேச்சுக்களை பேசுறாங்க, எவ்வளவு பெரிய அவதூறுகளை சொல்றாங்க, யாரெல்லாம் ஏற்று கட்டுப்பட்டு வாழ்றாங்க அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எண்ணி எண்ணி துல்லியமா கணக்கு பார்த்து வச்சிருக்கிறான். அவர்கள் படைக்கப்பட்டதுல இருந்து மறுமை நாள் வரை அவர்கள் ஆண்கள், பெண்கள், சிறியோர், பெரியோர் என அனைவரையும் எண்ணிக்கைய அவன் அறியக்கூடியவனா இருக்கான். அவர்களுடைய சொல்லு செயல் ஒவ்வொன்றையும் பதியப்பட்டு வருதுங்கிறது அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த ஒரு விஷயம் நமக்கு ஆணித்தரமா நம்மளுடைய கல்வில பதிஞ்சா நம்ம எந்த ஒரு பாவமும், எந்த ஒரு அநியாயமும், எந்த ஒரு வீண் செயலுக்கும் நம்ம போக மாட்டோம். ஆனா இந்த ஒரு இதுல ஒரு கவனக்குறைவும் ஒரு நம்பிக்கையின்மையும் இருக்கிறதுனாலதான் நம்ம என்ன செய்யறோம், எத்தனையோ பாவங்கள் செய்யக்கூடியவர்களா இருக்கிறோம். பாதுகாக்கலையா அல்லாஹ் மனிதனை அல்லாஹ்தாலா மறதியாளனையும் படைச்சிருக்கலாம். அந்த மறதியின் காரணமா நம்ம தவறு செய்யக்கூடியவர்களா இருக்கோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் ஒவ்வொன்னையும் எண்ணி எண்ணி கணக்கு பார்த்து எழுதி வச்சுக்கிட்டு இருக்கானா. ஆனா நம்மளை தண்டிச்சாண்டு வச்சுக்கோங்களேன், யாராலும் தப்பிக்க முடியாது. அடுத்து அல்லாஹ்தாலா 95வது வசனத்துல அல்லாஹ் சொல்றா, அவர்கள் ஒவ்வொருவரும் அவனிடம், அதாவது ரப்புல் ஆலமீனிடம் தனியாகவே மறுமை நாள்ல வருவாங்கங்கிற ஒரு விஷயத்த அல்லாஹ் 95வது வசனத்துல சொல்றான். இணை துணையற்ற
ஒரே ஒரு இறைவனாகிய ஏகனாகிய அல்லாஹ்வை தவிர அவர்களுக்கு வேறு காப்பாற்றக்கூடிய உதவி செய்யக்கூடிய யாரும் இல்லை. அவன் தன்னுடைய படைப்புகள் விஷயத்துல தன்னுடைய நாட்டப்படி தீர்ப்பு வழங்குவான். ஆனா அவன் அணுவளவு அநியாயம் செய்ய மாட்டான். அவன் நீதியாளன். அவன் யாருக்கும் அநீதி இழைக்க மாட்டாங்கிறத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஒவ்வொன்றும் எழுதி வைக்கிறான், உங்களை கணக்கெடுக்கிறான், எண்ணி பாக்குறான், உங்களுடைய செயல்களை அவன் உற்று பார்க்கக்கூடியவனா இருக்கான். ஆனா அநியாயம் செய்ய மாட்டான். அவனிடத்துல யாரும் பரிந்துரை செய்ய முடியாது. அநியாயம் செய்யக்கூடிய மக்களுக்கு பரிந்துரையோ உதவியோ யாரும் செய்ய முடிய மாட்டா. யாரும் எந்த உதவியும் செய்ய முடியாது. அவன் நீதியாளன். அவன் யாருக்கும் அநியாயம் பண்ண மாட்டான். அதனால அவனுக்கு அநியாயம் பண்றதுல இருந்து, அவதூறுகளை சொல்வதிலிருந்து, இறை கற்பிக்கிறதுல இருந்து மக்களே நீங்கள் ஒவ்வொருவரும் விலகி கொள்ளுங்கள். அந்த ஒரே ஒரு இறைவனை ஏற்று அவனுக்கு கட்டுப்படக்கூடிய வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையை நம்ம அமைத்துக் கொள்ளும் போது அவனுடைய அளவில்லா அன்புக்கும் கருணைக்கும் உரியவர்களா ஆவதோட அவனுடைய மிகப்பெரிய அன்பளிப்புக்கும் பரிசுகளுக்கும் உரியவர்களா நம்ம இருப்போம் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து 96வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இன்னல்லதீன ஆமனூ, நிச்சயமாக அந்த ஈமான் கொண்டவர்கள் இருக்கிறாங்கல்ல, வஅமலு ஸாலிஹாத், நல்ல அமல்கள் செய்வாங்க, சயஜஅலு லஹுமுர் ரஹ்மான் உத்தா. அல்லாஹ் தஆலா சொல்றா, இறை நம்பிக்கை கொண்டு நல்ல அமல்கள் செய்யக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அளவற்ற அருளாளனுடைய அன்பை உருவாக்கும். அல்லாஹ் அன்பை உருவாக்கி கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு செய்திய நம்ம பார்ப்போம். அதை தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நபியே இந்த வேதத்தை உமது அரபு மொழியில நம்ம எளிமைப்படுத்தி இறக்கி வச்சிருக்கிறது ஏன் தெரியுமா? இறையற்றம் உடையவருக்கு இதன் மூலம் நீங்க நற்செய்தி சொல்லணும், நீர் பிடிவாதம் செய்யக்கூடிய கூட்டத்தாருக்கு இதன் மூலம் நீங்க எச்சரிக்கை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு தான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதை தொடர்ந்து கடைசி இறுதி வசனம் சூரா மரியமோட 98வது வசனம், இவர்களுக்கு முன்னால் எத்தனையோ தலைமுறைகளை நம்ம அழைச்சிருக்கிறோம் நபியே, அவர்கள்ல யாராச்சும் இப்போ உங்க கண்ணு முன்னாடி இருக்கிறாங்களா? அல்லது அவங்களுடைய சத்தம் ஏதாச்சும் நீங்க கேக்குறீங்களா? எதுவும் இல்லை இல்லையா அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி இதை உங்களுக்கு நான் அழகான முறையில இந்த அரபி மொழியில இறக்கி வச்சிருக்கிறதுக்கு காரணமே நீங்க இதை புரியணும், விளங்கணும், அதனுடைய அமல் செய்யணும் அப்படிங்கிறதுதான். இங்கு முதலாவது வசனத்துல, அதாவது 96வது வசனத்துல அல்லாஹ் இறை நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்கள் செய்யக்கூடிய தன்னுடைய நல்லடியார்களுடைய உள்ளத்துல நம்முடைய அன்பையும் பிரியத்தையும் விதைப்பதா அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ நல்லடியார்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய அன்பை கொடுக்குறானா, தன்னுடைய கருணையை கொடுக்குறானா. அப்ப இந்த இடத்துல பாருங்க, இது தொடர்பா ஆதாரபூர்வமா அத்தன்டிக்கான ஹதீஸ்கள் நிறைய ஏராளம் வந்திருக்கு. இத மற்ற பயான்கள்ல மற்ற ஷேக்மார்கள் அறிஞர்கள் சொல்லி நம்ம நிறைய கேட்டிருப்போம். இருந்தாலும் இந்த இடத்துல இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றதுனால நானும் நமக்கு நினைவூட்டுதலா இதை சொல்லி காட்டுறேன் பாருங்க. முதல் ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் ஒரு அடியாரை நேசித்தார். அப்படி நேசிக்கும் போது வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைச்சு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், ஜிப்ரீலே நான் இந்த மனிதரை நான் நேசிக்கிறேன். ஒரு மனிதரை பேர் சொல்லி அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு, ஜிப்ரீலே நான் இந்த மனிதரை நான் நேசிக்கிறேன், நீங்களும் நேசம் வைங்க, நீங்களும் அவரை நேசிங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றானா. அல்லாஹ் தஆலா ஒரு மனுஷனை அவன் விரும்பினான்டா, அந்த அடியான் நம்பிக்கை கொண்டு நல்ல அமல்கள் செய்யும் போது அல்லாஹ் அவர்களை விரும்புறான். விரும்பி நேசிச்சு தன்னுடைய வானவரின் தலைவரை கூப்பிட்டு சொல்றான், இந்த மனிதரை நான் நேசிக்கிறேன், நீங்களும் நேச வைங்க அப்படின்னு சொல்றான். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க, அவங்களும் அவரை அந்த மனிதனை நேசிக்கிறார். பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாரு, வானத்துல இருக்க அத்தனை பேர்கிட்டையும் அல்லாஹ் இந்த மனிதனை நேசிக்கிறான், ஆனா நீங்களும் அவரை நேசிங்க அப்படின்னு அறிவிப்பு செய்யறாரு. அதே மாதிரி வானத்துல இருக்க விண்ணுல இருக்கக்கூடிய அத்தனை மலக்குகளும் அவரை நேசிக்க கூடியவர்களா இருக்கிறாங்க. பிறகு பூமியில அவருக்கு அங்கீகாரம் வழங்கப்படுது, அத்தன்டிக் கொடுக்கப்படுது. அதே மாதிரியே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
இந்த செய்தியை கேட்டு பூமியில அத்தனை பேரும் அவரை விரும்பக்கூடியவர்களா ஆயிடுறாங்க, நேசத்துக்குரியவர்களா, அன்புக்குரியவர்களா ஆயிடுறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லிட்டு சொல்றாங்க. இதே மாதிரிதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அடியான் மீது கோபம் கொள்ளும் போது, ஒரு அடியான் மீது வெறுப்பு கொள்ளும் போது அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஜிப்ரீலே, இந்த மனிதன் மீது நான் கோபம் கொண்டுட்டேன், அவன் மேல நீங்களும் கோபப்படுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, அவங்களும் கோபப்படுறாங்க. பிறகு வானத்துல இருக்க அத்தனை பேர்ட்டையும் சொல்றாங்க, வானவர்களே, அல்லாஹ் இந்த மனிதரை வெறுக்கிறான், கோபம் கொள்றான், நானும் அதனால அவனை வெறுக்கிறேன், கோபப்படுறேன், நீங்களும் கோபப்படுங்க. அப்போ அந்த அறிவிப்பாளர் சொன்னதுமே விண்ணில இருக்கக்கூடிய அந்த அத்தனை பேரும் கோபம் கொள்றாங்க. பிறகு பூமிக்கும் அந்த கோபம் அனுப்பப்படுது. இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. முஸ்லிம் ஷரீஃப்ல 5135வது ஹதீஸா பதியப்பட்டிருக்கு. புகாரி ஷரீஃப்ல 3209, 6040, 7485வது ஹதீஸாவும் பதியப்பட்டிருக்கு. முஸ்னத் அஹ்மதுலயும் வந்திருக்கு. அப்ப பாருங்க, அல்லாஹ் ஒருத்தன் மேல் நேசம் கொள்ளும் போது அல்லாஹ்வுடைய நேசம் மட்டும் இல்ல, வானவர் தலைவருடைய நேசம், மாணவர்கள் அனைவருடைய நேசம், உலக மக்கள் அனைவருடைய நேசமும் நமக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கு. ஆனா அதே நேரத்துல அல்லாஹ் ஒருத்தன் மீது வெறுப்பு கொள்ளும் போது அல்லாஹுடைய கோபம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய கோபம், மலக்குகளின் கோபம், இன்னும் உலக மக்களுடைய கோபமும் இறங்குது. அப்ப எது நமக்கு தேவை? அல்லாஹ்வை நம்பி நல்லறம் செய்து அவனுடைய அன்பும் அவனுடைய ரஹ்மத்தும் அவனுடைய சுப்ஹானல்லாஹ் அவனுடைய இரக்கமும் தேவையா, அவனுடைய கோபமும் அவனுடைய வெறுப்பும் தேவையா? சூஸ் பண்ணக்கூடிய சாய்ஸ் அல்லாஹ் தஆலா நம்ம கிட்டதான் கொடுத்திருக்கான். 2வது ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு அடியார் அல்லாஹ்வுடைய வல்லமை மாண்புமிக்க அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மட்டுமே எதிர்பார்த்து தொடர்ந்து அதே நிலையில இருந்து வந்தா, அப்போ வல்லமையும் மாண்புமிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கூப்பிட்டு, என்னுடைய இந்த அடியார் என்னுடைய பொருத்தத்தை நாடுறாரு, என்னுடைய பொருத்தத்தை தேடுறாரு, என்னுடைய யாரும் நிச்சயமா அவருக்கு உண்டுன்னு சொல்றான். அதை தொடர்ந்து இறை அரியணை சுமக்கக்கூடிய அந்த இறைவனுடைய அந்த அரிசை சுமக்கக்கூடிய அத்தனை வானவர்கள் சூழ இருப்போரும் அதே மாதிரி இவருக்கு அல்லாஹ்வுடைய அருள் உண்டு, நிச்சயமா இவர் அல்லாஹ்வே சொல்றா, நிச்சயமா இவருக்கு என்னுடைய ரஹ்மத் இருக்கு, என்னுடைய பொருத்தம் இருக்கு அப்படின்னு. அப்ப அதையே அவங்களும் எல்லாரும் சொல்லக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இறுதியில 7 வானங்களில் இருக்கக்கூடியவர்களும் அதே மாதிரி பூமிக்கும் அந்த விஷயத்த சொல்லுவாங்க. அதே மாதிரி பூமிக்கும் அனுப்பி வைக்கப்படும். சஃப்வான் ரலியல்லாஹு இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. முஸ்னத் அஹ்மதுல பதியப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லி காட்டுறாங்க. இது 2வது ஹதீஸ். பாத்தீங்களா, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மட்டும் நாடி, இப்ப நம்ம என்ன செய்யறோம், நிறைய பேரு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடித்தான் நம்ம ஒவ்வொரு அமலும் செய்யறோம். ஆனாலும் மக்கள் பார்த்து இவர் இபாதத் செய்யறவரு, இவர் தான தர்மம் கொடுக்கக்கூடியவரு, இவர் நல்ல மனுஷர், இவர் வல்லவர் அப்படின்னு பாராட்டணுங்கிற ஒரு எண்ணமும் உலக மனசுல வரக்கூடியது யதார்த்தமா இருக்கக்கூடியத நம்ம பாக்குறோம். ஆனா அந்த எண்ணங்கள் இல்லாம என்னுடைய ரப்பு அவனுடைய பொருத்தம் தான் எனக்கு முக்கியம், மக்களுடைய பொருத்தமா அது யதார்த்தத்துல பேசுறது வேற. ஆனா நம்மளுடைய கல்வில அது எண்ணம் வரக்கூடாது. பேருக்கு புகழுக்கு மக்கள் நம்மளை பாராட்டணுங்கிற அந்த சிந்தனை வரக்கூடாது. அப்படி செஞ்சா அல்லாஹ் அதை நிராகரிச்சிடறான். ஆனா அதுக்குதான் இந்த இடத்துல தெளிவா சொல்றாங்க, அல்லாஹ் ஒரு அடிமை இருக்கிறாரு, அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு, அவனுடைய பொருத்தத்தை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பொருத்தத்தை மட்டுமே எதிர்பார்த்து அந்த நிலையிலேயே ஒரு தொடர்ந்து இருக்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு சொல்றான், நிச்சயமா இவருக்கு என்னுடைய பொருத்தம் இருக்குது அப்படிங்கறத சொல்லுங்க. அவங்க சொல்றாங்க, வானவர்களும் சொல்றாங்க, அரிசி சுமக்கக்கூடிய அத்தனை மக்களும் சொல்றாங்க. அதே செய்தி பூமிக்கும் அனுப்பப்படுது. அல்லாஹ் அக்பர், எவ்வளவு அழகான செய்தி. அப்ப நம்ம எந்த ஒண்ணு செஞ்சாலும் அல்லாஹ்க்காக மட்டுமே செய்யணும்.
அடுத்த ஒரு ஹதீஸ் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் ஒரு அடியாரை நேசிக்கும் போது வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உங்களை அழைத்து, நான் இந்த மனிதரை நேசிக்கிறேன், அவரை நீங்களே நேசம் கொள்ளுங்கன்னு அல்லாஹ் சொல்லுவான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானத்தினுடைய அறிவிப்பாளர்கள் அனைவற்றையும் கூப்பிட்டு சொல்வாங்க, அல்லாஹ் இவர் மேல் நேசம் கொள்றான், நீங்களும் அவர் மீதான நேசம் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பூமியில இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இறங்கும். அதுதான் வல்லமையும் மாண்புமிக்க அல்லாஹ் இறை நம்பிக்கை கொண்டு நல்லறம் புரிந்தோர் போது அளவற்ற அருளாளன் அன்பை உருவாக்குவான் அப்படிங்கறதோட பொருளா இருக்குன்னு சொல்லி காட்டுறாங்க. இந்த வசனத்துல அல்லாஹாலா சொல்றான், இன்னல்லதீன ஆமனூ வஅமிலு ஸாலிஹாத்தி அப்படி சொல்றான், ஸயஜஅலு லஹுமுர் ரஹ்மானு வுத்தா. இறை நம்பிக்கை கொண்டு நல்ல அமல்கள் யார் செய்றாங்களோ அவங்களுக்கு அளவற்ற அருளாளன் அன்பை உருவாக்குவானா. அப்போ நம்பிக்கை கொண்டா மட்டும் பத்தாது, நல்ல அமல்கள் செய்யணும். அந்த நல்ல அமல் அல்லாஹ்வுக்காக மட்டுமே இருக்கணும். அப்படி இருக்கும்போது அல்லாஹ் அவனிடமிருந்து அன்பை கொடுக்கறது மட்டும் இல்ல, வானவர் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அன்பை கொடுக்கறது மட்டும் இல்ல, வானத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய அன்பை கொடுக்கறது மட்டுமல்லாம பூமியில இருக்க அனைவருடைய அன்பையும் அல்லாஹ்தாலா உருவாக்குவான். அதனால நான் பாருங்களேன், சில மனிதர்களை பார்த்தா அப்படி நேசமா, அன்பா, பாசமா, இரக்கமா, அவங்க யாருன்னே தெரியாத அவங்க மேல நமக்கு அன்பு இருக்கும், நமக்கு பாசம் இருக்கும், நமக்கு இரக்கம் இருக்கும். இது எங்க இருந்து உருவானது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாட்ட இருந்து வந்தது. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், அன்பை உருவாக்குவான்ங்கிறதுக்கு இந்த இடத்துல மூலச்சொல் ஒண்ணு சொல்லியிருக்காங்க, உத்தா. அந்த மூலச்சொல்லுக்கு விளக்கம் சொல்றாங்க பாருங்க அறிஞர்கள். சுப்ஹானல்லாஹ், அர்-ரஹ்மான் உத்தா, அளவற்ற அருளாளன் அந்த அன்பை உருவாக்குறான் அப்படிங்கிறதுக்கு இப்னு அப்பாஸ் எல்லாம் ஒரு விளக்கம் சொல்றாங்க. முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, உலகத்துல மக்களிடையே ஏற்படக்கூடிய அன்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க. ஸைத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அந்த அடியார்களே அல்லாஹ் தானும் நேசிக்கிறதோடு மட்டும் இல்லாம இறை நம்பிக்கையாளர்களிடமும் அந்த நேசத்தை ஏற்படுத்துவான். அந்த 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 வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய மீனிங் இருக்குன்னு சொல்றாங்க. அவுஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அந்த அடியார்கள் இந்த உலகத்துல முஸ்லிம்களின் நேசத்தையும் அழகிய வாழ்வாதாரத்தையும் உண்மையான புகழையும் அடைவாங்க அப்படிங்கிற விளக்கம் அந்த வார்த்தைக்கு இருக்குங்கிறாங்க. அல்லாஹ் பாருங்களேன், அல்லாஹ்தாலா எவ்வளவு பெரிய அந்தஸ்தையும் எவ்வளவு பெரிய உயர்வையும், அழகிய வாழ்வாதாரம், உண்மையான புகழ், அவங்களுக்கு முஸ்லிம்களுக்கு மத்தியில ஒரு மிகப்பெரிய நேசத்தை அல்லாஹ்தாலா ஏற்படுத்தக்கூடியவனா இருக்கான். மேலும் கதாதா ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையா இறை நம்பிக்கையாளர்களுடைய உள்ளங்கள்ல அல்லாஹ் அன்பை ஏற்படுத்துவான். அந்த வார்த்தைக்குரிய விளக்கம். ஹரீம் பின் ஹையான் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, ஒரு அடியார் தன்னுடைய உள்ளத்தால அல்லாஹ்வை நோக்கும் போது அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்களின் உள்ளங்களை அவரை நோக்கி திருப்பாமல் இருப்பதில்ல. உள்ளத்துல நம்ம அல்லாஹ்வை நினைக்கும் போது அல்லாஹ் என்ன செய்யறானா, இறை நம்பிக்கையாளருடைய உள்ளத்துல எல்லாம் நம்மளுடைய அன்பையும், நம்முடைய நெருக்கத்தையும், நம் மீது நேசத்தையும், நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஆற்றலையும் அல்லாஹ்தாலா கொடுக்குறான். அப்படி கொடுக்காம இருக்கிறதே இல்ல. இறுதியாக அவர்களின் நேசத்தையும் கருணையும் அவருக்கு வழங்குவான் அப்படின்னு விளக்கம் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். கத்தாதா ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, மேலும் உஸ்மான் பின் அஃபான் அவங்க எந்த அடியாராலும் நன்மை அல்லது தீமை செய்தால் அவருக்கு வல்லமை மாண்புமிக்க அல்லாஹ் அவரது செயலுக்கான பரிவட்டத்தை போர்த்தியே தீர்வான்னு சொல்றாங்க. இந்த வசனத்துக்கு உஸ்மான் ரலியல்லாஹு விளக்கம் சொன்னதா கத்தாதா ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்தாலா தன்னுடைய அடியான் நன்மை செய்யும் போது அந்த நன்மை செய்யான அவன் ஒரு தீமை செய்யும் போது அதற்கான ஒரு பரிவட்டத்தை போர்த்தாமல் இருக்கிறதே இல்ல. போர்த்தியே தீர்வான் அப்படின்னா என்ன? நம்ம ஒருத்தரை கௌரவப்படுத்தி பொன்னாடை போத்துறோம் பாத்தீங்களா, அது மாதிரி அதுக்குரிய ஒரு கௌரவத்தை அல்லாஹ்தாலா அவருக்கு கொடுப்பான், ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பான், ஒரு அந்தஸ்தை கொடுக்காமல் இருக்கிறது இல்ல அப்படிங்கறத சொல்றாங்க. இது தப்சீர் தபரியில பதியப்பட்டிருக்கு. அல்லாஹ்வை நம்பி அழகான முறையில் அமல் செய்து அது அல்லாஹ்வுக்கு மட்டுமே
நம்ம செய்யும் போது, அவனுடைய அன்பை எதிர்பார்த்து மட்டும் செய்யும் போது எவ்வளவு மிகப்பெரிய சிறப்புகளை அல்லாஹ் கொடுக்கிறாங்கிறது நம்ம பாக்குறோம். அடுத்து 97வது வசனத்துல அல்லாஹ் தாலா சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது இந்த குர்ஆனை நம்ம அரபி மொழியில இறக்கி வச்சிருக்கிறோம், தெளிவான இலக்கிய நகையத்தோட இறக்கி வச்சிருக்கிறோம். ஏன் தெரியுமா? இதை எளிமைப்படுத்தியும் வச்சிருக்கிறோம். ஏன் தெரியுமா? இறைச்சம் உடையோருக்கு அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அவங்க கேட்டு அந்த இறை தூதரை ஏற்றுக்கொண்டு அதன் மூலம் நற்செய்திகளை நீங்க அவங்கள்ட்ட சொல்லணும், அவங்க அதன்படி வாழணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அதுக்கடுத்து அல்லாஹ் தஆலா அதே தொடர்ல சொல்லி காட்டுறான், வீண் பிடிவாதம் செய்யும் கூட்டத்தாருக்கு இதன் மூலம் நீங்க எச்சரிக்கை செய்யணுங்கிறதுக்காகத்தான் இது அழகான தெளிவான அரபு மொழியில நாம இறக்கி வச்சிருக்கோம். உண்மையே, அதாவது அந்த வீண் பிடிவாதம் செய்யறவங்க யாரா இருப்பாங்க தெரியுமா? உண்மையில் விலகி பொய்யின் பால் சாய்ந்து விட்ட கூட்டத்தாருக்கு நீங்க எச்சரிக்கை செய்யறதற்காக இந்த வேதத்தை நம்ம கொடுத்திருக்கிறோம், அதை எளிதாக்கி வச்சிருக்கிறோம். அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க தெரியுமா? வீண் பிடிவாதம் செய்யும் கூட்டத்தார்களா இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அதை சொல்றதுக்காக இந்த இடத்துல ஒரு வார்த்தையை பயன்படுத்துறான். அந்த வார்த்தையை சொல்லும் போது சொல்றாங்க, கௌமன் லுத்தா, அந்த கௌமுகள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? நிராகரிப்பவர்களா இருக்கிறாங்க, வீண் பிடிவாதத்துல உள்ள ஒரு மக்களா இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த மக்களுக்கு நீங்கள் அழகான முறையில எச்சரிக்கை செய்யுங்க. நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களுக்கு சுப செய்தி சொல்லுங்க, நற்செய்தி சொல்லுங்க. வீண் பிடிவாதத்திலையும் பொய்யிலையும் அதுலயே ஊறிப்போய் இருக்கவங்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்க அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்றான். முஜாஹிர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, நிலையற்றவர்கள் அப்படிங்கிற பொருளும் அந்த வார்த்தைக்கு இருக்கு, சத்தியத்திலிருந்து விலகியவர்கள்ங்கிறதும் அந்த வார்த்தைக்கு இருக்கு, கடுமையான விதண்டாவாதம் செய்யக்கூடியங்கிறதும் அந்த வார்த்தைக்கு பொருளா இருக்கு, பெரும் பொய்யர்கள்ங்கிறதும் அந்த வார்த்தைக்கு பொருளா இருக்கு. அது மட்டும் இல்ல, செவிட்டுத்தன்மை கொண்ட மக்களா இருக்கிறாங்க அப்படிங்கறதும் அந்த வார்த்தைக்கு பொருளா இருக்கு, இதய காதுகள் கேளாதவர்கள் அப்படிங்கறதும் அந்த பொருள் அதுக்குரிய பொருளா இருக்கு. அதோட மீனிங் பாருங்க, எவ்வளவு மீனிங் இருக்கு பாருங்க அந்த வார்த்தைக்கு. பெரும் பாவிகள் அப்படிங்கிறதும் அதுக்கு விளக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை அறிஞர்கள் சொல்றாங்க தெரியுமா? முஜாஹித் ரஹ்மத்துல்லா, அபு சாலிஹ் ரஹ்மத்துல்லா, வஹாக் ரஹ்மத்துல்லா, குரலி ரஹ்மத்துல்லா, ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லா, இன்னும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அத்தனை பேரும் இந்த ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு விளக்கங்களை கொடுக்குறாங்க. அப்போ யார் அல்லாஹை நிராகரிக்கிறாங்களோ, பொய்ன்னு சொல்றாங்களோ, அதுல ஊறிப்போய் இருக்கிறாங்களோ, வீணான விதண்டாவாதங்கள் செய்யக்கூடிய மக்களா இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையை எடுத்து சொல்றதுக்காக இந்த குர்ஆனை அரபு மொழியில் மிக இலகுவா நம்ம கொடுத்திருக்கோம். ஆகவே நபியே, நம்பிக்கை கொள்ளக்கூடிய மக்களுக்கு அழகான சுப செய்தியாகவும், மறுக்கக்கூடிய மக்களுக்கு எச்சரிக்கையாகவும் நீங்கள் இதை பயன்படுத்தணும், சொல்லணுங்கிறதுக்காக இது அழகான முறையில நம்ம குர்ஆன அரபு மொழியில நம்ம அனுப்பி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்னு ஸைத் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, கடுமையான அநீதியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடுமையான விதண்டாவாதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை 2வது அத்தியாயத்துல 204வது வசனத்தை ஓதி காட்டுறாங்க. எவ்வளவுதான் சொன்னாலும் கடுமையா நியாயம் பண்ணக்கூடியவனா இந்த மக்கள் இருக்காங்களே, அவங்க பாதுகாக்கணும். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான முறையில இந்த 7 வேதத்தை அனுப்பி இருக்கிறான். அதுலயும் சூரா மரியம்ல மற்ற வேதத்தை பின்பற்றக்கூடிய வேதக்காரர்களுக்கும் அல்லாஹ் தஆலா எடுத்து சொல்லக்கூடிய வகையில, அதல்லாம மற்ற மக்களுக்கும் சொல்லக்கூடிய வகையில அல்லாஹ் ஒருத்தன் தான், அவனுக்கு ஈடு இணை இல்லை, அவனுக்கு புள்ள இல்லை, அவனுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லைங்கிறத அனைத்து மக்களும் நீங்கள் அறிந்து ஒரே ஒரு இறைவன் தான், அவனுக்கு இணை இல்லை துணை இல்லைங்கிறத விளங்கி களிமாவை மொழிந்து யார் வாழக்கூடியவர்களா இருக்கிறாங்களோ, இந்நல்லதீன ஆமனும், நிச்சயமாக அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? ஈமான் கொள்வார்கள், வஅமிலு ஸாலிஹாத், நிலையான நல்லறங்கள் செய்வார்கள், அல்லாஹ்வுக்காக மட்டுமே செய்வார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் தஆலா அன்பை மற்றவர்களுடைய உள்ளத்தில் உருவாக்குவான், அவர்களுக்கு அழகான வாழ்க்கையாக வாழச் செய்வான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அவன் மட்டும் அன்பு கொள்றது இல்லை, வானவர்களுடைய அன்பு, பூமியில இருக்க அத்தனை பேருடைய அன்புக்கும் உரியவர்களா இருப்பாங்க. ஆனா வீணான விதண்டாவாதத்திலையும்
வீண் பேச்சு பேசுறதுலையும் அல்லாஹ் மீது அவதூறு சொல்லக்கூடியவனா இருக்கக்கூடியவனுக்கு, இறை நிராகரிப்புல இருக்கக்கூடியவர்களுக்கு நரகம்தான் உங்களுடைய புகலிடம்ங்கிறத மற்றொரு வசனத்துல படிச்சதையும் நம்ம நினைவு கொள்ளணும். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஒரே ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு பெரிய மீனிங் அல்லாஹாலா சொல்றான். லுத்தா, அந்த லுத்தான்னு சொல்லக்கூடிய வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கு? நிராகரிக்கக்கூடியவனா இருக்கு, கடுமையா தண்டாவாதம் செய்யக்கூடியவன் என்று சொல்ற மீனிங் இருக்கு, மிகப்பெரிய பொய்யன், அதாவது இதயக்காது குருடானவன். அப்ப பாருங்களேன், எவ்வளவு படிச்சிருக்கிறாங்க, எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்துகள்ல இருக்கிறாங்க, மிகப்பெரிய மேதைகளா இருக்கிறாங்க, ஆனா இன்னும் இறைவனை நிராகரிக்கக்கூடிய மக்களா இருக்கிறாங்க. அப்போ இதயக்காதுகள் கேளாதோர், இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, அவங்க பெரும் பாவிகள். இவர்களுக்கெல்லாம் குர்ஆனை படிக்கக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ், யா அல்லாஹ் உன்னுடைய வேதத்தை பத்தி, உன்னுடைய இறுதி தூதருடைய பொன்மொழிகளையும் அவர்களுடைய வாழ்வியலை பற்றியும் எடுத்து சொல்லக்கூடிய பாக்கியவான்களாக எங்களை அமைத்து, யா அல்லாஹ் அதையெல்லாம் கேட்டு செயல்படக்கூடிய மக்களா, நம்பிக்கை கொள்ள மக்களா, அந்த மக்களை எல்லாம் நீ ஆக்கி வைப்பாயாக. உண்மையிலேயே மாற்று மத நண்பர்கள், மாற்று மத சகோதர சகோதரிகள் இந்த விஷயத்தை கேட்கக்கூடியவர்களா இருந்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் பகிரங்க அழைப்பு உங்களுக்கு, இஸ்லாத்தின் பக்கம் வந்து விடுங்கள். இஸ்லாத்தை உங்களுடைய வாழ்வியல் மார்க்கமாக, வாழ்வியல் வழிகாட்டியாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி இறைவனுடைய தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெற்று நீங்க உயர்ந்த அந்தஸ்தை அடையலாம்ங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்கிறத இந்த சூரா மரியம் சொல்லி காட்டுது. அதனால் நாங்களும் உங்களை அழைக்கின்றோம், வாருங்கள் இந்த இஸ்லாத்தின் பக்கம். இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் இந்த இஸ்லாத்தை ஏற்று அழகிய நற்செயல்கள் செஞ்சு அந்த அல்லாஹுக்காக நற்பணிகள் செய்து நாம் இன்ஷா அல்லாஹ் அவனுடைய அன்புக்கும் மலக்குமார்களுடைய அன்புக்கும் பூமி உள்ள அனைவரும் அன்புக்கும் உரியவர்களாக இன்ஷா அல்லாஹ் நாம மாறுவோம். பாருங்கள் அன்பர்களே, என்று அழைப்பு விடுக்கக்கூடிய ஒரு அழகிய வசனமா இந்த வசனங்கள் இருக்குதுங்கிறத பாக்குறோம். அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய இந்த அழைப்பை அனைத்து மக்களுக்கும் எத்தி வைப்பாயாக. யா அல்லாஹ் இப்படி ஒரு அழைப்பை கொடுப்பதற்கு வாய்ப்பு அளித்த ரப்பே, உனக்கே எல்லா புகழும். யா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அதை தொடர்ந்து 98வது வசனம், அந்த வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறார், இவர்களுக்கு முன்னர் எத்தனையோ தலைமுறைகளை நம்ம அழித்திருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சிறைப்படுத்துறான். எப்படி சொல்றான்னா, அல்லாஹ்வின் சான்றுகளை மறுத்து அவனுடைய தூதர்களை பொய்யர்கள் என்று கூறிய சமுதாயத்தாரை நம்ம அழித்திருக்கிறோம். நபியே, அவர்கள் யாரையாச்சும் உங்களால இப்ப பார்க்க முடியுதா? அவர்களுடைய அரவம், அவங்களுடைய சத்தம் ஏதாச்சும் உங்களுக்கு கேட்க முடியுதா? அவர்களுடைய ஒருவரையாச்சும் இப்ப பாக்குறீங்களா? அல்லது ஒருத்தருடைய சத்தத்தையாச்சும் நீங்க கேக்குறீங்களா? இல்ல. எந்த அரவமுமே இல்லாம, எந்த சத்தமுமே இல்லாம எல்லாம் அழிக்கப்பட்டுட்டாங்க. இந்த அரவம் அந்த அப்படிங்கிற அந்த சத்தங்கிறத சொல்றதுக்கு ரிக்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தை உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கு ஒளி, மெல்லிய சத்தம் அப்படிங்கிறத அறிஞர்கள் நமக்கு சொல்றாங்க. அந்த மெல்லிய சத்தம் கூட இல்ல. எத்தனை சமுதாயங்கள் வந்திருக்கிறாங்க, எத்தனை ஆட்சியாளர்கள் வந்திருக்கிறாங்க, எத்தனை நபிமார்கள் வந்தாங்க, அவங்க எல்லாம் பொய்ப்படுத்தினாங்களே, உண்மைப்படுத்தலையே, நிராகரிச்சு வாழ்ந்தாங்களே. எங்க அவங்கெல்லாம்? எங்க அவங்களுடைய கோட்டைகள்? எங்க அவங்களுடைய மாட மாளிகைகள்? எங்க அவங்களுடைய பதவிகள், பட்டங்கள், ஆட்சிகள், அதிகாரங்கள்? ஒண்ணுமே இல்லாம போச்சு. இந்த மாதிரி நீங்க ஆயிர வேண்டாம். இந்த துனியாங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய சோதனை கூடம். இந்த சோதனை கூடத்துல, இந்த எக்ஸாம் ஹால்ல நீங்க பாஸ் பண்ணணும்டா ஈமான் கொள்ளணும். அந்த ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்யணும். அந்த நல்ல அமல்கள் அல்லாஹ்வுக்காக இருக்கணும். அப்படி இருக்கும்போது நீங்க வெற்றி அடையலாம், உங்களுடைய இலக்கை அடையலாம், உங்களுடைய தாயகத்துக்கு நீங்கள் திரும்ப செல்லலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எங்க படைச்சான்? சொர்க்கத்துல படைச்சான். அந்த தாயகத்துக்கு நாம இங்க எல்லாரும் சம்பாதிக்கிறதுக்கு வந்திருக்கோம். பொருள் எப்படி தேடி நம்மளுடைய வயசான காலத்துக்கு பின்னாடிக்கு பென்ஷன் வர்ற மாதிரி நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறோமோ, அது மாதிரி நம்ம எல்லாத்தையும் சேர்க்கறதுக்காக இந்த துனியாவுக்கு வந்திருக்கோம். கொஞ்ச காலம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா பக்ராவுல சொல்லலாம், கொஞ்ச காலத்துக்கு சுகமா அனுபவிக்கிறதுக்கும் உங்களுடைய வாழ்வியலை தேடுறதுக்கும் நம்ம வந்திருக்கோம். மறுமைக்காக சேகரிச்சுட்டு போக வந்திருக்கோம். அந்த சேகரிக்க வந்திருக்க இடத்துல நம்ம மனோ இச்சையை பின்பற்றி இறைவனுக்கு மாறு சேர்ந்து அழிவை ஏற்படுத்திடக்கூடாது, அழிவின் பக்கம் போயிடக்கூடாதுங்கிறதுக்கான வசனங்கள், வழிகாட்டுவர்கள் தான் இவை.
அப்படிங்கறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி இந்த தொடருக்கு ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் விளக்கம் சொல்லும் போது, ஏதாவது அவங்க இதுக்கு முன்னாடி உள்ள சமுதாயத்தை நீங்க பாக்குறீங்களா நபியே, உங்க குரலை எதையாச்சும் கேக்குறீங்களா? இல்ல. இந்த விளக்கத்தை அவங்க கொடுக்குறாங்க. எந்த ஒண்ணுமே கேட்கல, ஒரு மெல்லிய ஓசை அப்படிங்கிறது இந்த வசனத்துக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. அந்த மெல்லிய ஓசை கூட இல்லை. என்ன பிரான், எத்தனை பிரான்கள், ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற ஒரு செய்தியை பாக்குறோம். இந்த இடத்துல ஒரு கவிஞர் லாபிஸ்மின் ரபியா தனது கவிதையில சொல்லி காட்டுறாங்க. எங்கிருந்தோ வந்த மனித அரவம், அந்த அரவம், அந்த ஒளி அப்படிங்கறத சொல்றதுக்குதான் அந்த ரிக்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கு ஒரு கவிதை சொல்றாங்க. எங்கிருந்தோ வந்த மனித அரவம் அந்த காட்டு பசுவை கலங்க வைத்தது, வனவிலங்குகளுக்கு மனிதர்கள் தானே எதிரிகள் அப்படின்ற ஒரு கவிதையோட இந்த சூறாவை முடிக்கிறாங்க. மரியம் அத்தியாயம் முடிவடைகிறது. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், சும்மா அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் எல்லா பாராட்டுகளும் எல்லாம் அல்லாஹுக்கே உரியது. அல்ஹம்துலில்லாஹ். சூரா மரியம் நம்ம முடிக்கிறோம். இதன் மூலம் உள்ள படிப்பினைகளை, இதன் மூலம் உள்ள சுப செய்திகளை நாம் எடுத்து, இதன் மூலம் உள்ள எச்சரிக்கைகளை நாம அதை விளங்கி, அந்த எச்சரிக்கைகள்ல இருந்து நாம பாதுகாப்பு பெற்று, அதன் மூலம் உள்ள சுப செய்திகளை நாம சுப செய்தியாக எடுத்து நல்லமல் செய்யக்கூடிய மக்களாக யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் நீ ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் நாங்கள் கேட்டதன்படி அமல் செய்யக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் மீது புரிந்த அர்ப்பணைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாகவும், நீ பொருந்திக் கொள்ளும் விதத்தில் நல்லமல்கள் செய்யக்கூடிய மக்களாகவும் எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் எங்கள் உற்றார் உறவினர்களையும் எங்கள் நண்பர்களையும் யா அல்லாஹ் உலகத்தில் உண்டான முஃமினான முஸ்லிமான அனைத்து ஆண் பெண்களையும் நீ ஆக்கி அருள் புரிவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக, நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.